அரிமளம் பல ஆண்டுகளாக பேரூராட்சியாக இருந்து வரும் நிலையில் அரிமளம் 32 பஞ்சாயத்துகளை கொண்ட தனி ஊராட்சி ஒன்றியமாக செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருமயம் தாலுகாவில் இருந்து வருவதால் வருவாய்த்துறை உள்ளிட்ட பணிகளுக்கு திருமயம் செல்ல வேண்டி உள்ளது. இதனால் ஒரு நாள் வேலை கெடுவதாகவும் தாலுகா அலுவலகம் செல்ல 18 கிலோமீட்டர் செல்ல வேண்டி இருக்கிறது என்றும் தெரிவிக்கின்றனர். இதனால் பணிகளை விரைந்து முடிக்க முடியாத சூழல் உள்ளதாகவும் தெரிவிக்கும் அரிமளம் பகுதி மக்கள் அரிமளத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரிமளம் பேரூராட்சி பகுதியில் உள்ள கடைகளை அடைத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், வணிகர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழந்த சோகம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவர்களுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். முன்பாக அரிமளத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அறிவிக்க வைக்கப்படும் கோரிக்கையை அரசு பரிசீலிக்கவில்லை என்றால் இந்த கோடி ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழலை இந்த மக்கள் மீது போராட்டத்தை திணிக்காதீர்கள். அடுத்த கட்டம் என்ன செய்வோம்? உண்ணாவிரத போராட்டம் நடத்த மாட்டோம். ஆட்சியர் அலுவலகத்தை அடுத்தபடியாக எங்களுடைய போராட்டம் அத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. தாலுகாவாக ஆக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அது இது வெறும் சட்டவிரோதமான கோரிக்கை இல்லையே. அப்ப இந்த மக்களுடைய இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 32 பஞ்சாயத்துகளை வச்சிருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுடைய சாதாரண கோரிக்கையை அரசு கருணையோடு